Exercise 1.3 ல next நம்ம third sum பார்க்க போறோம். Third sum, the given the function f of x x squared minus 5x plus 6 evaluate. First one f of minus 1, second f of 2a, third f of 2, fourth one f of x minus 1. You find. ஸோ இங்கே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x ப்ளஸ் 6ன்னு, அதோட வேல்யூ தான் நம்ம 4 சம் கொடுத்துருக்காங்க. அதோடது ஃபர்ஸ்ட் ஒனில் வந்து எஃப் ஆஃப் மைனஸ் 1 அதோட வேல்யூ அப்ளை பண்ணணும். அப்புறம் எஃப் ஆஃப் 2a அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 அதோட வேல்யூவை அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கிறோம். கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x ப்ளஸ் 6. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இங்கே நம்மளுக்கு எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் மைனஸ் 1 அப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே நம்மளுக்கு இருக்கிறது மைனஸ் 1. ஸோ எக்ஸ் எல்லாம் எங்கே இருக்கோ அங்கே மைனஸ் 1 வேல்யூவை அப்ளை பண்ணணும். ஹோல் ஸ்கொயர் 5 மைனஸ் 1 ப்ளஸ் 6. ஸோ மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1 வரும். மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 2 மைனஸும் சேர்ந்தோன்னா ப்ளஸ் 1 மாறிடும். ஸோ 1. ஸோ இங்கே மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 1 5 இஸ் 5. ஸோ ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. ஸோ 1 ப்ளஸ் 6 6 ப்ளஸ் 6 12. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஃபைன் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஒன் சம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 2a ஈக்குவேஷன் x squared 5x plus 6 f of 2a xக்கு பதிலாக 2a அப்ளை பண்ணணும். 2a x squared மேலே xக்கு பதிலாக 2a அப்ளை பண்ணணும். 5 minus 5 2a plus 6. 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4. a ஸ்கொயர் பண்ணோன்னா a ஸ்கொயர்டு. 5ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 10. இங்கே a வேரியபிளாக இருக்கிறதுனால அப்படியே போடுறோம். ப்ளஸ் 6. இது அப்படியே தான் இதோட வேல்யூ. எஃப் ஆஃப் 2க்கு வேல்யூ 4a ஸ்கொயர் மைனஸ் 10a ப்ளஸ் 6. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் t 4a ஸ்கொயர்ட் மைனஸ் 10a ப்ளஸ் 6. இதுதான் செகண்ட் ஒன்னோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து எஃப் ஆஃப் 2 f of 2 equation x squared 5x plus 6. இப்போ xக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணோம். 2 ஸ்கொயர்ட் x ஸ்கொயர்ட் 5 xக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் 6. 2 ஸ்கொயர் பண்ணால் 4. 5 2s are 10 ப்ளஸ் 6. மைனஸ் 10ல் 4 சப் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் 6 ப்ளஸ் 6. minus 6 plus 6 equal to 0. So f of 2 ஓட value 0. Third one sumக்கு. Next fourth one question. f of x minus 1. x ஓட value x minus 1. Equation x squared minus 5x plus 6. xக்கு பதிலா இங்கே x minus 1 apply பண்ணணும். So x minus 1 whole square. minus 5 xக்கு பதிலாக x minus 1 plus 6. இங்கே x minus 1 whole squared இருக்கு. ஸோ இது a minus b whole squared ஃபார்முலாவில் இருக்கு. ஸோ a squared minus 2ab plus b squared இந்த ஃபார்முலா மெத்தடில் தான் இதை ரைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஏங்கிறதுக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 1 அதுதான் நம்மளுக்கு இங்கே இருக்கிற வேல்யூ. ஸோ ஏ இருக்கிற இடத்துலலாம் எக்ஸ் அப்ளை பண்ணணும், பி இருக்கிற இடத்துலலாம் 1 அப்ளை பண்ணணும். ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்ட் 2, ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர். இங்கே இருக்கிற 5ஐ கொண்டு வந்து உள்ளே அப்ளை பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணலாம். எக்ஸ் 5x 5 1 மல்டிபிள் பண்ணணும். ஸோ 5x மைனஸ் 5x மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர்ட் மல்டிபிள் பண்ணோன்னா 2x
1 ஸ்கொயர் பண்ணால் 1 வேல்யூ minus 5x plus 5ஐயும் 6உம் நம்பராக இருக்குது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருந்தோன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் 11. நெக்ஸ்ட் இங்கே minus 2xும் minus 5x இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே ரைட் பண்ணுறோம். minus 2xும் minus 5xும் 2x minus 5x ரெண்டுமே மைனஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால minus 7x. ஸோ minus 7x plus 1 இங்கே ப்ளஸ் 11 இருக்குது. ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 12. f of x minus 1ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12. இதுதான் ஃபோர்த் ஒன்றுக்கான வேல்யூ. ஸோ 4 இதுக்கும் நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். எக்ஸசைஸ் 1.3ல தேர்ட் சம் ஃபினிஷ்.